வணக்கங்க. இதுதான் ஏரோப்ளேனோட ஜன்னல். இது உள்பகுதி. உள்ளே பாருங்கள், அந்த சீட்டு இவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். நிறைய பேர் ஏரோப்ளேனில் போயிருப்பீங்க, சில பேர் போயிருக்க மாட்டீங்க. போகாதவங்களுக்காக இதை சொல்கிறேன். ஒன்றும் பயமே இல்லை. நம்ம வீட்டில் உக்காண்ட்ருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ டேக்கப் ஆகிடுச்சு. மேலே டேக்கப் ஆகி போயிட்டுருக்கும்போது மேலேருந்து பார்க்கும்போது இந்த வியூ தெரியுதுங்க. போயிருக்கிறவங்களுக்கு இதை பற்றி நல்லா தெரியும். போகாதக்காக இந்த வீடியோ போடுறேன். மேலே போய்கிட்டே இருக்குது. கீழே இருக்கிற வீடுகள்லாம் நம்மளுக்கு இப்போ தெரியுது. இதில் ஒரு விசேஷம் என்ன தெரியுங்களா? நான் என்னமோ ஏதோ நானே ரொம்ப ஆச்சரியமாக தான் பார்த்தேன். நான் போனதில் ஃபஸ்ட் டைம் தான் போனேன். ஆனால் நல்லா இருந்தது. மேலேருந்து பார்க்கும்போது, நம்ம கீழே இருந்து பார்க்கும்போது மேகம்லாம் மேலே இருக்கிற மாதிரி தெரியுதுல்ல. ஏரோப்ளேனில் போகும்போதும் மேலேருந்து பார்த்தா கீழே இருக்குது மேகம். ஏன்னா மேகத்துக்கும் பூமிக்கும் மேலே தான் போகுது. அது மேகத்துக்கு மேலே தான் போகுது. அப்போ நம்ம அந்த மேகத்து மேலேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு கீழே இருக்கிற மாதிரி தோணுது. அப்படியே கடல் மட்டத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வருது. அதனால் ஏரோப்ளேனில் போகும்போது நம்ம எப்படி மேலே ஏறுறது, உட்கார்றது, அப்படியெல்லாம் ரொம்ப பயம்லாம் சில பேர் இருக்கும். அப்படியெல்லாம் பயப்படவே தேவையில்லை. நார்மல் தான், சாதாரணமாக இருக்குது. சாதாரணமாக போகலாம். இதெல்லாம் பாருங்கள், மேலேருந்து பார்த்தா காடுகள் ஏதோ அடர்ந்த மரங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் மேலேருந்து நான் வீடியோ ஷூட் பண்ணேன். செமையாக இருந்தது பார்க்குறதுக்கு. நார்மலாக தான். யாரும் எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். வாழ்நாளில் ஒரு நாள் ஏரோப்ளேனில் போயிட்டு வாங்க. கடவுள் உங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பை கொடுப்பாரு. நீங்களும் போயிட்டு வாங்க. இந்த பாருங்கள், இந்த வியூவில் அந்த பாதை பாருங்கள். அந்த எங்கேருந்தோ ஆறுகள்லாம் வருது. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பாரு, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அது போய் அப்படியே கடலில் கலக்கும் போல். என்ன அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு மேலேருந்து பார்க்கும்போது. இது உள்பக்கம் பாருங்கள். மேலேருந்து பார்த்தா கீழே இருக்குது வானம். ஏரோப்ளேன்லேருந்து பார்த்தா கீழே இருக்குது அந்த மேகங்கள்லாம். மேகத்துக்கு மேலேயே நம்ம போயிட்டுருக்கோம். ஜன்னல் வழியாக இப்போ அதை எடுத்தேன். கண்ணாடியெல்லாம் போட்டிருக்கு. பார்க்குறதுக்கு அழகாக இருந்ததுன்னு சொல்லி எடுத்தேன். மேகம் அதுக்கும் மேலே இந்த மாதிரி ப்ளூவாக இருக்குது. ரொம்ப கொஞ்சம் நல்லா மேலே போயிடுச்சு. இது நம்ம ஏரோப்ளேனுக்குள்ளே ஜனங்க உக்காண்ட்ருக்கிறது. நான் ஜன்னல் ஓரம் உக்காண்ட்ருக்கேன். பாருங்கள், உள் சைடு பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக இருக்குது. உள்ளே எல்லாம் கொண்டு வராங்க. சாப்பாடு, டிஃபன், காஃபி, டீ எல்லாமே உள்ளே வருது. அப்படியே ஜன்னல் வழியாக கேமரா வச்சேன், செல் கேமரா. பாருங்கள் எப்படி தெரியுது பாருங்கள். இந்த வியூ பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு அப்படி தெரியும். போயிட்டு தைரியமாக வரலாம். பாருங்கள், அந்த ஜன்னல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எல்லாம் கண்ணாடி போட்டு சீல் வச்ச மாதிரி இருக்குது. அது வழியாக தான் நம்ம பார்க்க முடியும். ரொம்ப மேலே போயிருக்கு. இப்போ நம்ம அந்தமான் வீர் சவுகார் ஏர்போர்ட், அதில் நம்ம இறங்கி அந்தமான் போகிறோம். எல்லா பயணத்தையும் முடிச்சிட்டேன். இப்போ அது போகிற வீடியோ மட்டும் உங்களுக்கு ஒரு முறை போட்டு காக்குறேன். இதோட அந்தமான் ட்ரிப்பு முடியுது. அடுத்து உங்களை வேறு ஒரு வித்தியாசமான வீடியோவோடு சந்திக்கிறேன். இந்த வீடியோவில் இப்போ எடுத்ததெல்லாம் உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன்.
பாருங்கள் இறங்கிடுச்சு, இறங்கி போயிட்டுருக்கு. இப்போது ரோடெல்லாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது பாருங்கள். இதான் ஏரோப்ளேன் வந்து இப்போது இறங்கிடுச்சு. இது இவர் தான் வீர் சவுகார், ஒரு பெரிய தியாகி போல். இந்த வழியாக தான் வெளியே வரணும், இந்த ஸ்டாச்சு சுற்றி தான் வரணும் அந்த ஏர்போர்ட்லேருந்து. அந்தமான் ஏர்போர்ட் ரொம்ப அழகாக இருக்குது. உள்ளெல்லாம் ஃபோட்டோ சில இடத்துல அலோவ் பண்ணல. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த வீடியோலாம் இங்கே இறங்கின பிறகு தான் நான் எல்லா இடங்களுக்கும் கொண்டு போய் உங்களை காமிச்சேன். தேங்க்யூ வெரி மச்.